நண்பர்களுக்கு வணக்கம். குடி டிவி அன்பர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள், வாமன ஏகாதசின்னு சொல்லுவோம். பகவான் தன் அடியாருக்காக ஒரு அவதாரமே எடுத்தார். பிரகலாதன் என்ற ஒரு நாமத்தை கேட்டாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. 9 விதமான பக்திகளை செய்து பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற்றவர் பிரகலாதன். அவருக்காக நரசிம்ம அவதாரமே எடுத்தார். அவருடைய பேரன், அவர் வழியிலே வந்தவர் பலி, மகாபலி சக்கரவர்த்தி. அவர் மிகவும் பராக்கிரமானவர், சிறந்த பக்தன், விஷ்ணு பக்தன். அவர் 3 உலகங்களையும் ஜெயித்து சொர்க்கத்தையும் தேவேந்திரனிடமிருந்து பறித்து கொண்டார். தேவேந்திரன் வாமனமூர்த்திக்கு ஒரு விதத்தில் சகோதரன் ஆகிறார். அவர் வேண்டுகிறார், என் ராஜ்யத்தை எனக்கு வாங்கி கொடுங்கள் என்று. சகோதரருக்காக பெருமாள் வாமன அவதாரம் என்று மிக குள்ளமான ஒரு வடிவிலே வந்து 3 அடி நிலமாக பிச்சை எடுத்து அவரிடம் பிச்சை வாங்கி அந்த சாம்ராஜ்யத்தை சகோதரராகிய இந்திரனுக்கு திருப்பி கொடுக்கிறார். இப்படி பகவான் தன்னுடைய பக்தனுக்காக பிச்சையும் எடுக்க தயங்க மாட்டார். தான் பிச்சை எடுத்தாவது தன் பக்தரை காப்பாற்றுவார், அவர்களுடைய அபீஷ்டத்தை நிறைவேற்றுவார் என்று நிரூபிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆகையாலே நாம் அனைவரும் பெருமாளை மனதார வணங்குவோம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வோம், வாமன அவதார சரித்திரத்தை படிப்போம், அவருடைய நாமம் இடைவிடாது ஜபிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் விஷ்ணவே நமஹ, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படித்து நாம் அனைவரும் அவருடைய அருளை பெறுவோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.